வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், நமது கோவிலில் நடக்கிற ஒவ்வொரு அரண் நிறைந்த காட்சிகளையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணமும் நிறைவேறி என்னாலும் ஆனந்தத்தோடும் நிம்மதியோடும் இந்த பூலோக வாழ்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதனுக்கு ஒரு காரணம் மட்டும் தெரியாமலே தான் வாழ்கிறான். ஏன் பிறந்தோம் என்ற ஒரு காரணத்தை. அதை புத்தர் பிரான்ட்ட போய் கேட்கும் பொழுது சொன்னார், நான் ஏன் பிறந்தேன் ஐயனே என்று ஒருவன் கேட்டான். அதற்கு சொன்னார், அப்பா, காரணமே தெரியாதவன் தான் மனிதன். ஆனால் ஒரு இயல்பு மட்டும் இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், இறந்திடத்தான் பிறந்தோம், பிறந்திடத்தான் இறந்தோம். ஆகினால் முடிவுக்கும் தொடர்புக்கும் இடையில் நடக்கின்ற நாடகம் மட்டும்தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையாகும். அதில் கலக்கமுற்றவர்கள் எல்லாம் கரை சேர்வதற்காக ஆங்காங்கே திரிந்து வேதனைப்பட்டு ஓடி திரிகிறார்கள். இது மட்டும்தான் இந்த உலகில் விளங்கும் செயலாகும் என்று புத்தர் பிரான் கூறினார். புத்தர் பிரான் கூறுகிற பொழுது கடவுள் என்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி அவர் பேசவே இல்லை. அவர் ஞானத்தை பற்றி பேசுகிறார். மனிதனுக்குள்ளே ஒரு ஆத்ம சக்தி இருக்கிறது, அந்த சக்தியை வெளிப்படுத்துவதும் அதை பயன்படுத்துவதும் மனிதனுடைய வாழ்வை புனிதப்படுத்தும் என்ற ஒரு தன்மையை நமக்கு நிறைய விளக்கியிருக்கிறார். மனிதன் ஒவ்வொரு பொழுதுமே தேடல் போன்ற ஒரு எண்ணத்தை தான் உள்ளத்தில் வைத்திருக்கிறான். குழந்தையா இருக்கும் பொழுது வயிற்றுக்கு இறையை தேடுகிறது. தன் கண் பார்வைக்கு தெரியும் பொழுது ஊர்ந்து விளையாடுகிற பொழுது எடுத்து வாயில் தான் வைக்கிறது. அது இரும்பு துண்டா, கரித்துண்டா, மரத்துண்டான்னு கூட குழந்தைக்கு தெரியாது. அதனால பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, குழந்தை ஊர்ந்து விளையாடுகிற பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்பார்கள். ஏன்? கையில கிடைக்கிறத வாயில வச்சுக்கணும். அப்ப அதனுடைய சைக்காலஜி என்ன? வயிறு நிறையணும், வாயில எதையாவது போடணும். அதுக்கு இந்த உலகமே தெரியாது. ஆனாலும் அந்த குழந்தையினுடைய உணர்வுகளுக்குள்ள எது பதிவாகிருக்கு? கையில எடுக்கணும், அதை வாயில வைக்கணும். இது மட்டும் பதிவாகிருக்கு. அதனுடைய தத்துவம் என்ன? வயிறை நிறைந்து கொள்வதற்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தத்துவம். ஆனா மனிதன் வளர வளர வெவ்வேறான சிந்தனை, வெவ்வேறான ஆசைகள், வெவ்வேறான எண்ணங்கள், விதவிதமான தேவைகள், இவைகளெல்லாம் அவனுக்கு வருகிற பொழுது சாப்பாட்டை 3 வேளையா குறைச்சிட்டான். அதுக்கு இடையில அதுக்கு என்னெல்லாம் தேடணுமோ அதெல்லாம் தேடி தள்ளுது. ஆனா கடைசியாக பார்த்தோம்னா உண்பதும் உறங்குவதும் மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கை. இடையில நடத்துகிற சம்பவங்கள் அனைத்தும் மனிதனுக்கு காரண விதிகள், கர்மாக்கள், இவைகள் அனைத்தும் அவனை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. அதனால்தான் மனிதன் ஒரு அமைதிக்கு வர முடியாம அலை அலையா எங்கெங்கெல்லாமோ அமைதி கிடைக்குமா என்று தேடி திரிகிறான். இந்த தேடி திரிவதை ஞானத்தை தேடி வந்தவர்கள் சிலர், ஞானிகளாக தேடி வந்தவர்கள் பலர், குருவாக நினைத்து நம்பி வந்தவர்கள் பலர், சில அஞ்ஞானிகளை கூட நம்பி பின் சென்று வேதனைப்பட்டவர்களும் பலர். இப்படி எத்தனையோ விதவிதமான நிலைகளெல்லாம் இருக்கிறது. போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்று இருந்தேன், பாதி வழியிலே பண்டிதனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லி மனவாசத்திலே கண்ணதாசன் ஒரு சிறு கவிகளை சொன்னார். போதி மரத்து அடியில புத்தன் தவம் இருந்தார். போதி மரம்னா எந்த மரம்? வட இந்தியாவில் நம்ம நாட்டு அரச மரத்துக்கு வடமொழியில போதி மரம்னு பேர். நம்ம நாட்டில் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு வட இந்தியாவில் போதி மரம் என்று பேர். அதையும் அரச மரம்னு சொன்னா அப்ப அரசி மரம்னு வைக்கக்கூடாதா? அந்த மரத்துக்கு மட்டும் ஆண்பால் பெயர் வந்துச்சு பார்த்தீங்களா? அரசன், இன் ஆண் நின்று வருவது ஆண்பால், இல் ஆள் என்பது பெண்பால். இப்படி இலக்கணத்தில் ஒன்று நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இல் ஆள் என்று வந்தால் அது பலவின் பாலையும் குறிக்கும் என்று சொல்வார்கள். வந்தார்கள், சென்றார்கள், போனார்கள் என்றெல்லாம் இலக்கணத்தில் உண்டு. ஆனால் பாலை குறிக்கின்ற பொழுதுதான் அதில் ஆண்பால் பெண்பால் என்பதை நாம் இலக்கணத்தில் புரிந்து கொள்ள முடியும். அந்த அரசன் மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய சிந்தனைக்குரிய ஒரு செயல்பாடுகள். பெண்ணுக்கு மட்டும்தான் பகவான் கர்ப்பப்பையில குழந்தைய ஜனனமாக்கக்கூடிய சக்தியவும் தாங்கக்கூடிய சக்தியவும் இறைவன் கொடுத்திருக்கிறான். அப்போ அவ போய் அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மன ரீதியான ஒரு பக்குவத்தை அந்த காலத்துல நம்ம ஒரு பரிகாரமாக வச்சிருக்கிறோம். ஏன் அப்படி செய்தான்? அரச மரம் என்பது பெண்ணுக்கு கற்ப சக்தியான ஒரு ஆற்றலை, அதனுடைய அதிர்வு சக்தியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல்
அரச மரத்தினுடைய அதிர்வுக்கு இருக்கு அப்படி என்பதுதான் அங்குள்ள விதி. அரசன் தளிர்கள், அரச மரத்து காற்று, அந்த மரத்தினுடைய அதிர்வலைகள், பெண்ணினுடைய கற்பப்பைக்கு உயிர் சக்தியை கொடுக்கிற ஆற்றல் அதுக்கு இருக்கு. அதனால போய் நீ அரச மரத்தை அதிகாலையில போய் சுத்திவான்னு சொல்லுவாங்க. சும்மா மரத்தை சுத்தினா தப்பா நினைச்சிரும்னு சொல்லி அங்க ஒரு பிள்ளையாரையும் சேர்த்து வச்சு அந்த பிள்ளையாரை கும்பிடும் பொழுது உனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை சொல்லி நம்மளை சுத்த வச்சாங்க. அந்த அரச மரத்துக்கு அப்படி ஒரு சக்தி. ஆலம் விழுதுகள், ஆலம் விழுதுகள் போல் சொந்தம் ஆயிரம் வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது ஆள் போல் தளிர்க்க வேண்டும், அருகு போல் வேரூன்றி ஆள் போல் தளிர்க்க வேண்டும், வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவாங்க. ஆலமரத்துக்கு மட்டும் அப்படி என்ன சக்தி? நல்ல நீங்க யோசித்து பாருங்க. ஆலமரம் ஒன்று தான், ஆணி வேறு கிடையாது. அந்த ஒரு மரம் பெரிதாக வளர்ந்து காய் பூ பூத்து காய் காய்த்து கனியாகி இலையெல்லாம் தளிர்விட்டு அதற்கு அடுத்து அந்த மரத்தினுடைய பரும சக்தி வீழ்ச்சி ஆகிற நேரத்தில் ஒவ்வொரு கொப்பிலிருந்து ஒவ்வொரு விழுதுகள் வந்து கிழனுக்கு இறங்கி அப்படி வேரூன்றி அந்த மரத்தை விழாம பிடிச்சிக்கிடும். அந்த விழாம அது பிடிச்சிடும். சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை அதன் மதலை தாங்குவது போல் தாயும் தகப்பனும் வலுவிழந்த சமயத்தில் மதலைகளாகிய பிள்ளைகள் அதை தாங்கி பிடிக்க வேண்டும் அப்படி சொல்லி நாலடியார்ல ஒரு தத்துவம் சொன்னான். நாலடியார்ல அந்த தத்துவத்தை இங்க பார்க்கும் பொழுது பெறுகின்ற சக்தி பெண்ணுக்கு மட்டும் இருக்கு, கொடுக்கிற சக்தி ஆணுக்கு மட்டும் இருக்கு. அரச மரத்தை சுற்றி வந்தா குழந்தை பாக்கியங்கிற சக்தியை கொடுக்கு. ஆனா ஆலமரத்தை போல இருந்து அந்த குழந்தைகளை பெறுகிற சக்தி ஆலமரத்துக்கு இருக்கு. பல விழுதுகளை பிள்ளையாக பெற வைத்து வேரூன்றி தடுக்க வைத்து அந்த மரத்தை தாங்கி பிடிப்பது போல அதான் ஆள் போல் தளர்க்க வேண்டும். அப்போ ஆலமரம் பெண் மரம், அதில் பால் வருது பார்த்தீங்கன்னா ஆலம்பால். எல்லா பாலும் சரியா இருக்கும், ஆலம்பாலை மட்டும் நம்ம வந்து அறுத்து போகிற தசையில போட்டால் ஒட்டிக்கிடும். ஏன்? அது பற்றுடைய பால். மனிதன் வைத்த பற்றை தீர்க்க முடியாமல் அந்த உலகத்தில் அலைஞ்சிட்டு இருக்கானா? பாசத்தை தீர்க்க முடியாமல் அலைதானா? பாசத்துக்காக என்னமெல்லாமோ செஞ்சு தொங்குன்னு தொங்குறானா? அந்த பற்றை அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யாது, விலகா. அதை மாதிரி தான் ஆலம்பாலுடைய பசை சக்தி அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாது. ஆனால் ஆலம்பாலில் அந்த பற்று இருக்கு. அந்த பற்று அந்த பெண்பாலுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை விளக்குவதற்கு தான் ஆள் போல் தளிர்த்து அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து சொல்லி வச்சாங்க. இப்படி அரச மரம் ஆலமரம், இந்த அரச மரத்தடியில் மட்டும் அவர் போய் இருக்கும் பொழுது அவருக்கு கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னே ஞானம் பிறந்துச்சு. புத்தர் அரச மரத்தடியில் உட்கார்ந்தவன் எல்லாரும் கண்ணை மூடி தான் உட்கார்ந்தான். நிறைய பேருக்கு தூக்கம் தான் வந்துச்சு. ஆனால் புத்தர் ஒருத்தருக்கு தான் என்ன வந்துச்சு, ஞானம் வந்துச்சு. அப்போ வந்ததுக்கு அரச மரம் காரணமா, உட்கார்ந்தவனுடைய மனது காரணமா, உட்கார்ந்த இடம் காரணமா, உட்கார்ந்தவனுடைய மனதும் அறிவும் தான் காரணம். அதை வச்சு தான் அந்த ஞானம் வந்து அங்கே வந்து தோன்றி இருக்கு என்பதை பற்றிய நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். ஞானி அப்படின்னு சொன்ன உடனேயே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய சிந்தனை சக்தி, சிந்தனை ஆற்றல். ஞானி அவருடைய வாக்கு நமக்கு பரிதமாகும், அவருடைய ஆசீர்வாதம் நம்மளை வாழ வைக்கும், அவர் நம்மளை நினைத்தாலே போதும் நம்முடைய எண்ணங்களுக்கு ஒரு சில விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணங்களெல்லாம் ஞானியை பற்றி, ஞானத்தை பற்றியும் ஞானியை பற்றியும் எல்லா மனிதனுடைய உணர்வுகளையும் ஒரு பதிவு வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த பதிவின்படி பெற்ற ஞானிகளை இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன செய்தாங்க, பக்தர்கள்லாம் போய் தேடி 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 போறாங்க. அதனால இந்த ஞானம் என்பது உண்மையானது, அழியாதது, அழிக்காதது, அழிவற்றது. ஞானம் தானாகவும் அழியாது, அது யாரையும் அழிக்காது, யாராலும் அழிக்க முடியாது. 3 விதமான பேராற்றலை கொண்ட ஒரு மகத்துவமான சக்தி தான் அந்த ஞானம் அப்படிங்கிறது. அந்த ஞானம் மட்டும் எப்படி? தலையில் இருக்கக்கூடிய மூளை 2 விதத்தில், இடது பக்க மூளை, வலது பக்க மூளை. வலது பக்க மூளை தூண்டுணர்வை காட்டும், இடது பக்க மூளை ஸ்டோரேஜ், சேமித்து வைக்கும். இந்த சேமித்து வைக்கக்கூடிய சக்தி இடதுபுறத்துக்கும் தூண்டி விடக்கூடிய சக்தி வலப்புறத்துக்குமாக பகவான் வந்து நமக்கு முதல்ல பிளான் போட்டு படைச்சு விட்டான். இந்த 2 விதமான மூளையும் சங்கமித்து சரியான முறைப்படி இருந்தா வலது பக்க மூளை தெளிவாக இருந்து இயங்கிக்கிட்டு தான் அவன் பேர் அறிவாளி, முதிர்ச்சி அடையும் பொழுது ஞானி. இடது பக்க மூளையை மட்டுமே சரியாக நினைத்து செயல்பட்டு இருந்தா அவன் சராசரி மனுஷன். அங்க பாதி இங்க பாதி இருந்தாமன்னா அவன் மாபெரும் குழப்பவார். இப்படி வந்து மனிதனில் 3 விதமான பிரிவுகளை வந்து
உருவாக்கக்கூடியது அந்த மூளை. மூளை உருவமானது அதில் தோன்றக்கூடிய மனோ அலை என்பது உருவமற்றது. மனசு உருவம் இல்லாதது. ஆனால் மனது தோன்றக்கூடிய பகுதி மூளை, அதுக்கு உருவம் இருக்கு. ஆனால் அப்படி உருவம் இருந்தாலும் யாராலும் அதை விதவிதமாக தோற்றுவிக்கிறதுக்கு முடியாது. இறைவனுடைய படைப்பு சக்தி அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அது இருக்கு. ஆனால் அந்த ஞானத்தை உணர்கிற சக்தி வலது பக்க மூலையிலையும், அதை தாங்கி சேமிக்கக்கூடிய சக்தி இடது பக்க மூலையிலையுமாக நம்முடைய நிலைகளில் வச்சிருக்கிறான். ஆனால் மனிதன் என்ன செய்யலாம் அப்படி சொன்னால், ஞானியால் நம்முடைய துயர அலைகள் தீரும், நம்முடைய துன்பங்கள் தீருங்கிற ஒரு பதிவு அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் அவங்கள தேடி அலையணுங்கிற ஒரு சிந்தனையில் வர. அதில் 100 பேர் அலைகிற பொழுது ஒருத்தன் சிந்திக்கிறான், நமக்கு இதை மாதிரி ஒரு சக்தி வேண்டுமே என்று ஒருத்தன் சிந்திக்கான். 99 பேர் இவர் மூலமாக நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சிந்திக்கிறான். இந்த 99 பேரில் பலன் கிடைக்கணும்னு நினைச்சவனுக்கு அந்த பலன் பழுக்கு விழுக்கு போல கிடைக்கும். எப்படி? பழுக்குனா மின்னல் மாதிரி, விழுக்குனா மூடிட்டு முடிக்கிறது மாதிரி. அந்த நொடி பொழுதுல ஒரு சின்ன மாற்றமாகி லைஃப் எங்கேயே போய் இந்த 99 பேருக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்காட்டிலும் காலம் கடந்தனாலும் சரி அது நினைஞ்சிரும், கிடைச்சிரும். ஆனால் இவரை மாதிரி ஒரு சக்தியை பெற வேண்டும் என்று நினைத்து எவன் வருகிறானோ அவன் சோதனையில் கடந்து ஈடுபடுவான். ஏன்? அவனை துவைச்சி எடுத்து அவனை சரி பண்ணி அழுக்கெல்லாம் தொடச்சி நெறியாக்கி அவன் இந்த நிலையை அடையக்கூடிய பக்குவம் கிடைக்கிறது வர பல பல இன்னல்கள், பல பல துன்பங்கள், பல இடையூறுகளை எல்லாம் சந்தித்து அனுபவப்பட்டு ஒரு நிலைக்கு தேர் நின்ன பிறகுதான் சாமியை தேரை விட்டு எடுப்பாங்கன்னு மாதிரி அது நிலைக்கு வந்த பிறகுதான் அந்த ஞானத்தை அவன் இந்த உலகத்தில் பெற முடியும். இந்த உண்மையை உணர்ந்து கோடிக்கணக்கான மக்கள் நம்மை ஒரு ஞானியை தேடி வருகிறான்னு தெரிஞ்ச உடனேயே இன்னொருவருக்கு ஒரு ஆசை, நம்மளும் ஒரு ஞானியாக ஆகணுங்கிற ஆசையில் தான் அவன் இருக்கான். ஞானியாகி அவன் தவம் இருந்து வரும் பொழுது அவனுக்கு 50 வயசு 60 வயசு ஆயிடும். அப்பொழுது ஒரு சில பக்குவத்தை அவன் பெற்று வருவான். அவன் யாரெல்லாம் நம்மளை புகழன்னு நினைச்சானோ அவங்களாம் அந்த ஊரில் இருக்க மாட்டான், வேற ஊரில் போய் இருப்பான். ஆனால் இவன் இந்த ஊரில் உட்கார்ந்துருப்பான், உலகமே அவனை போற்றிக்கிட்டு இருக்கும். ஞானத்தினுடைய வலிமை அப்படிப்பட்டது. இந்த ஞானம் உண்மையாக ஒருத்தனுக்கு கிடைத்து விட்டால் அதை வளர்க்கக்கூடிய பாதையில் அவனுடைய மனம் அப்படி தொடர்ந்து வளர்ந்து போய் முதிர்ந்த ஞானத்தை அடைகிறான். அந்த முதிர்ந்த ஞானம் என்பது எப்படின்னா, உடல் முழுக்க ஆத்மசக்தி பெருகி இந்த பிரபஞ்சத்தை தன்பக்கம் இழுக்கக்கூடிய மாபெரும் ஒரு வசீகரத்தன்மையை ஒருவன் பெற்று பிரபஞ்சத்தில் எது நினைத்தாலும் நடக்கும்படியான ஒரு ஆற்றலை உருவாக்கி தர்ம நிலைகளிலே இருக்கக்கூடியவன் தூய ஞானியாக இருப்பான். ஆனால் அந்த சக்தியை பெற முடியறதுக்கு முன்னால ஞானியாகணுங்கிற எண்ணத்தில் அந்த வேதத்தை தாங்கி அந்த அலங்காரத்தை செய்து கொண்டு தானும் ஒரு ஞானி என்பதை 4 பேருக்கு காட்டி 40 பேராக பெருக்கி ஒரு கும்பாயம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் நம்பதுக்கு ஒரு சில வேலை வேணும்னு நினைப்பான். நினைக்கான். அந்த வேலை என்ன வேலை? அது ஒரு சின்ன வேலை. எப்படி? மாயாஜாலத்தில் ஒரு பொருளை வர வைப்பது. மாயாஜாலத்தில் ஒரு பொருளை உங்களுக்கு விசித்திரமாக காட்டுவது. பட்டான லட்டு எடுத்து கொடுக்குறது. அந்தால இருக்கிற கையில் உடனே ஒரு பாம்பை காட்டுது. ஆஹா, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்! இவர் ஒரு பெரிய கடவுளின் பிரதிநிதி. எடுத்தவுடன் ஒரு பாம்பு விட்டது பார், கிடைத்தவுடன் லட்டு கிடைத்து விட்டது பார் அப்படிங்கிற ஒரு வியப்பு சக்தி. அதனால எல்லாரும் கூட்டமாக இருப்பாங்க. அப்படி திடீர்னு இப்பொழுது உங்களுக்கு பன்னீர் மழை பொழியும் பாரு, உடனே பன்னீரா தெளிக்கும். இது எல்லாம் விட்டது. ஆஹா, என்ன அற்புதம்! இப்படியெல்லாம் ஒருவன் வியந்து கடவுளை அவனையே கடவுள் நினைப்பான். இந்த ஜாலம் புரிபவனையே கடவுள் நினைப்பான். அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றிய ஒரு சில விளக்கம். எஞ்சாத பூரணமாய் நித்தமாய் போக்கும் பணர்வும் அல்லாத காரணமாகி ஒன்றுமில்லாத நிலையே கதியாகி தாரணியில் இந்திரஜாலம் புரிவோம் தந்திரத்தால உயிரையும் தான் மயக்கி சார்ந்தும் சாராதிருப்பது போலா. இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, எஞ்சாத பூரணம். எஞ்சல்னா அளவு.
எஞ்சலிலா அளவில்லாத, எஞ்சாத, ஈடில்லாத, ஈடில்லாத பூரணமாய் இருக்கின்ற ஒரு சக்தி கடவுள் என்னும் ஒரு சக்தி. எஞ்சாத பூரணமாய் இருக்கின்ற சக்தி. அந்த சக்தி நித்தமாய் ஒரு நாளும் குறையாததாக, போக்கும் புணர்வும் இல்லாததாய், போக்கு இறப்பற்றதாக, வரவு பிறப்பற்றதாக, புணர்வு கலப்பற்றதாக. அப்ப இறை சக்திக்கு என்னமெல்லாம் கிடையாது? இறப்பில்லை, பிறப்பில்லை, கலப்பில்லை. அது எதுலையும் போய் இருக்காது, கலந்து நிற்க முடியாது, அது தனித்தே நிற்கும். அதான் போக்கும் வரவும் புணர்வும் அல்லாத அற்புத நிலையின் காரணமாகி ஒன்றுமில்லாத கதியாகி, அது இன்ன பொருள்தான் என்று உன்னால விளக்க முடியாத ஒரு மாபெரும் கருப்பொருளாய் சக்தியாய் இந்த உலகத்துல நிற்கும். அது தானே கதியாக இருக்கும். அதுக்கு அதுதான் கதி. அதனுடைய நிலையும் அப்படித்தான். யார் பூரணமாக வேண்டுகிறார்களோ அவர்களுடைய இருதயத்தில் அது போய் குடியிருக்கும் என்பது விளக்கப்படுகிறது. அடுத்து சொல்லலாம், தாரணியில் இந்த பூவுலகிலே இந்திர ஜாலம் புரிவோன், ஜால வித்தை மாயாஜாலம் புரிகின்றவன், தந்திரத்தாலே உயிரையும் எல்லா உயிர்களையும் எல்லா மனிதனையும் தான் மயக்கி, அவர்களெல்லாம் மயக்கி தன் பக்கம் இழுத்து, சாராது சார்வது போல், சாராது சார்வது போல் ஒரு வாசகத்தை சொன்னார். கடவுள் பக்கம் சார்ந்தது போல மக்கள்கிட்ட அவன் தன் மாயாஜாலத்தை காட்டிக்கிட்டு இருப்பான். இவன் தான் கடவுள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜால வித்தையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இவனே கடவுள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அறியாமை உடைய மனிதர்கிட்ட அவனுடைய பெயர் விளங்கும். ஆனால் சொல்றாரு, அது சாராது, அது இறைவனோடு கலப்பில்லையப்பா. அது ஒரு அறிவு மயக்கம், பிரத்தியாருடைய அறிவை மயக்கி செய்கின்ற ஒரு விதி. அது ஒரு வகையான விதம், அது ஒரு வகையான ஒரு ஜால வித்தை. ஆகையால் வித்தை செய்பவன் பிறருக்கு பயன் இருக்கும், ஆனால் தான் அந்த வித்தையில் மயங்காதவனாக இருப்பான். வித்தை செய்தவன் பார்க்கிறவன் தான் மயங்குவான், செய்கிறவன் மயங்குவானா? மயங்க மாட்டான். எப்படி வித்தை செய்பவன் அதை பெறக்கூடியவன் மயங்கி தான் மயங்காது இருக்கிறாரோ அதுபோல் இறைவன் இவ்வுலகத்தை ஆட்டி வைக்கிறான். ஆனால் அவன் ஆடுவதில்லை, அவன் ஆடுவதில்லை. பாத்திரத்திலே பால் கொதிக்கும், பாத்திரம் கொதிப்பதில்லை. உண்மையா இல்லையா? பாத்திரத்தில் பால் கொதிக்கும், ஆனால் பானை கொதிக்காது. மணல்ல கடலையை போட்டு வறுப்போம், மணல் கருக்கும், ஆனால் கடலை கருக்காது. ஆனால் அது மணலோடு தான் கிடந்தது, மணலோடு தான் கிடந்து நெருப்பில் வெந்தது. ஆனால் மணலோடு தான் வறுக்க. மணலோடு கிடந்தாலும் கடலை கருக்காமல் கிடந்ததோ, மணல் தனித்து நின்றதோ, அதுபோல் உள்ளவன் இறைவன். பால் கொதித்தாலும் பானை கொதிக்காது நின்ற கருப்பொருளாய் இருந்தவன், ஆனால் பானைக்குள்ளே கிடந்ததுதான் பால். ஆனால் பால் கொதித்தது, பானை கொதிக்கவில்லை. அந்த கருப்பொருள் தான் இறைவன். இப்படி சார்ந்ததும் சாராததுமாய் நிற்பது போல ஜாலம் புரிவோன் தானே கடவுள் என்று சொல்வான். ஆனால் இறைவனுக்கும் அவனுக்கும் ஒரு சார்பு தன்மை இருக்காது, அந்த ஜாலத்திலும் இருக்காது. அந்த ஜாலம் இறைவனால் கொடுக்கப்பட்டதும் இல்லை, இறை சக்தியால் வழங்கப்பட்டதும் இல்லை என்பது விளக்கப்படுகிற உண்மை. என்ன மாயாஜாலம் புரியதுக்கு இறைவன் என்ன ஆட்களை புரோக்கராக வச்சிருக்கிறாரு? மகனே, இவன் என்னை நம்ப மாட்டேன் என்கிறானப்பா, உன் கையிலிருந்து ஒரு பாம்பை எடுத்து கொடு, அவன் என்னை நம்பட்டும். அப்படி இவனை ஏவி விட்டாரா? இல்லை உன் கையிலிருந்து 4 லட்டை எடுத்து கொடுப்பான், இதை கொடுத்தோன்னு உன்னைய நம்புவாங்க, அதுக்கு நான் தான் காரணம்னு ஆகட்டும் என்று இறைவன் என்ன கட்டளை இட்டாரா? அவருக்கு வேற வேலையே இல்லையா? ஆகையினால் ஜாலம், மாய வித்தை இவைகளெல்லாம் ஒரு வகையான அறிவு மயக்கம். ஆனால் ஞானத்தின் பால் அவைகள் இருப்பதில்லை. அதைத்தான் சொன்னார், தாரணியில் ஜாலம் புரிவோன் சாராது சார்ந்திருப்பது போல். கடவுள் இந்த உலகத்துல பல லீலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எத்தனையோ வகை லீலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த லீலைகள்ல அவன் ஒரு பொழுதும் சேரலப்பா. உன் சோதனையில ஒரு பொழுதும் அவன் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை, உன் வேதனையில் அவன் ஒரு பொழுதும் மயங்கவில்லை, உன்னுடைய போற்றலுக்கும் உன்னுடைய தூற்றலுக்கும் அவன் ஒரு பொழுதும் அசைந்ததாகவே இல்லை. அவன் என்று நிலைத்த கருப்பொருளாகவே இந்த உலகத்தில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறான். நீ அவனை அடைவதற்கு உன் உள்ளத்தை தான் தூய்மைப்படுத்த வேண்டும், உன் மனதைத்தான் மாசற்ற நிலைகளாக வைத்திருக்க வேண்டும், உன் பாதையைத்தான் தெளிவாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினால் போலித்தனமான நிலைகளை உள்ளத்திலே வைத்து இறை ஆற்றலை பெற வேண்டும் என்று நினைத்தார்.
அது தாரணியில் ஜாலம் புரிவோனுக்கு சமமாகும். ஒரு பொழுதும் அது நிலைப்பதில்லை. அதனால மாய வித்தைகளுக்கு மனிதன் தன் மனதை பறிகொடுக்காமல் ஞானம் எது என்பதை உணர்ந்து ஆத்மாவை இயக்குகிற சக்தியை பெற்றால் மட்டும்தான் அது இறை சக்தியினுடைய தொடர்பே தவிர பாக்கி எந்த ஒரு வித்தை சக்திகளையும் வைத்து அது இறை சக்தி என்று சொன்னால் அது பக்தனை ஏமாற்றுகிற வித்தை ஆகும். அது ஞானத்தை தேடி வருகிறவர்களை மயக்குகின்ற ஒரு ஜாலமாகும். அது நிச்சயமாக நம் பக்கத்தில் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை காட்டி வீணாக புகழ் பெறுவதற்கு ஒரு தவறான பாதையாகும். ஆகையினால்தான் ஞானிகள் குமாரகுருபர சுவாமிகள் தன்னுடைய கந்தர்களி வெண்பாவர சொன்னார். வந்த கலி தீரவென்று கந்தர்களி பாட வந்தேன், அந்த முள்ள 3 கவி சரணமும் தந்தேன். வந்த கலி தீர வேண்டும், பிறந்த பாவம் தீர வேண்டும் என்று சொல்லி ஓடி ஓடி திரிந்து உன் பாதம் காணாமல் வாடி கலங்குகிற என்னை கந்தா என் கலி தீர்ப்பதற்கு உன் பாதார விந்தத்தை காட்டினாய், ஆகையினால் உனக்கு நான் கந்தர்களி வெண்பாவை பாடினேன் என்று சொல்லி முருகப்பெருமானை நோக்கி 148 அடிகளை கந்தர்களி வெண்பா என்று பாடி இந்த உலகத்துக்கு ஞானத்தை புகட்டினார் குமரகுருபர சுவாமி அவர்கள். அந்த கந்தர்களி வெண்பாவை நீங்கள் எல்லாம் படிக்கணும். படிக்கும் பொழுது இறைவன் எப்படிப்பட்டவன், இறை சக்தி எப்படிப்பட்டது, ஞானம் எப்படிப்பட்டது, மனித மனம் எப்படிப்பட்டது, மனிதனுடைய மனம் எதிலே மயங்கும், எதிலே தவறும், எந்த இடத்தில் தன்னுடைய அறிவை இழக்கும், தன் மனப்பக்குவத்தை இழக்கும் என்பதையெல்லாம் உணர்த்தக்கூடிய நன்னெறிகள் அந்த கந்தர்களி வெண்பாவில் முருகப்பெருமானை பற்றி பாடுகிற பொழுது மனிதனுக்கு புகட்டப்பட்ட ஒரு பெரிய சக்தி. அந்த சக்திகளையெல்லாம் நாம் பெற்று இந்த உலகத்தில் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு உன்னதமான உள்ளத்தை தெளிவாக்கி நம்முடைய மனதை மாசற்ற கோயில் ஆக்கி எல்லாவல்ல இறைவனை இந்த இதயத்தில் குடியிருக்க வைப்பதற்காகத்தான் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று சொல்லி வாழ்த்தி உங்களுக்கு விடை கொடுத்து அருள்வாக்கை தொடங்குவோம், ஆனந்தத்தை அடைவோம். மாளிகைப்பாற கற்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, என் குருநாதரே பாண்டிச்சித்தரே, வேலவனே விநாயகப் பெருமானே. கற்பசாமி, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 20 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி எனக்குள் இருந்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் அனைவரும் வந்திறங்கி எனக்குள் இருக்க வேண்டும். கற்பசாமி, உன் திருவடிகளை சரணம் கூட்டி அழைக்கிறேன். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு திருப்பூர்.